ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைய முடிவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடியில் பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கும், ஒட்டுமொத்த மகசூலோட அளவு அதிகரிக்கிறதுக்கும், பூக்களோட எடையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தலாம், எத்தனை நாட்கள் இடைவெளியில் பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகாதான் பிராண்டை சேர்ந்த மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய என்பிகே ரேஷியோ 0:52:34 இருக்கக்கூடிய வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தான். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம மல்லிகை செடியில் மொட்டுகள் தென்படக்கூடிய சமயத்தில் ஸ்ப்ரே பண்ணோம். அதாவது தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பித்து புதிய அரும்புகளெல்லாம் எடுத்த பிறகு 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே மொட்டுகள் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் இந்த மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட்டை ஸ்ப்ரே பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக 5வது நாள் இதே மகாதான் பிராண்டை சேர்ந்த பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிற வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தணும். இதோட என்பிகே ரேஷியோன்னு பார்க்கும்போது 13:0:45 இருக்குது. ஸோ இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற